ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவி, ஜீ தமிழ் பிரபலம், சன் டிவி பிரபலம் அப்படின்னும் கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரீசெண்டாக திருமணம் முடிஞ்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட கண்மணி அஸ்வத் ரொம்பவே கிராண்டாக ஒரு மேரேஜ் நடந்துச்சு. பேச்சுலர் பார்ட்டியில் ஆரம்பித்து அப்புறம் ஹல்தி ஃபங்க்ஷன், சங்கீத், அந்த மாதிரி மெஹந்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லா ஃபங்க்ஷனும் வச்சு ரொம்பவே கிராண்டாக சூப்பராக அவங்களோட மேரேஜ் வந்து நடந்தது. அந்த மேரேஜ்க்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரொம்ப நெருங்கின பர்சன்ஸ்லாம் மட்டும் போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப மீடியாவில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து போகலை. ஏன்னா அவங்களோட ரிசப்ஷன் இருக்கிறதுனால அந்த ரிசப்ஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு போகாமல் இருந்திருக்காங்க போல இருக்குது. நம்மளோட கண்மணி அண்ட் அஸ்வத், அதாவது கண்மணி வந்து ஆல்ரெடி ஜீ தமிழில் ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க, அமுதாவும் மனலக்ஷ்மியும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற சீரியல் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்து மகாநதி அப்படிங்கிற சீரியலில் வந்து வெண்ணிலா அப்படின்ற கேரக்டர் பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்வத் வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு தொகுப்பாளர், விஜயவாக இருக்கார். நம்மளோட சன் டிவியில் ரொம்ப நல்லா தொகுத்து வழங்கிட்டுருக்காரு. ரியாலிட்டி ஷோஸ், இன்டர்வியூஸ்லாமும் நிறைய பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேருக்கும் ரீசெண்டாக தான் திருமணம் முடிஞ்சுது. அவங்களோட ரிசப்ஷன் வந்து ரொம்பவே சிறப்பாக கிராண்டாக இன்றைக்கி நைட் வந்து நடந்திருக்கு. அதில் நிறைய பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட புகைப்படங்கள்லாம் ஷேர் ஆகிருந்தது. கண்மணி, அஸ்வத் 2 பேரும் அவங்களோட புது லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக இந்த லைஃப் அவங்களுக்கு அதிகப்படியான இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.